வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இது இஞ்சி என்னென்னு கிழங்க கொண்டு வச்சேன், ஆனால் எனக்கு மறந்துடுச்சு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இஞ்சி வாசனை அடிக்கிறது. ஊர் போட்டு தண்ணி கிழங்கு வச்சிட்ருக்கு. போட அப்படி போட்டாதான் உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காக அப்படி பண்ணுறேன். அட பாவிங்க, மொத்தமாக தண்ணி கிழங்கு வச்சிட்டு இருந்திருக்கு. ஊற்றுற தண்ணி எல்லாம் ஜம்முன்னு குடிச்சிக்கிட்டு, ஐயோ கஸ்தூரி மஞ்சள், அம்மா மாயஞ்சி இல்லை கஸ்தூரி மஞ்சள். என்னென்னமோ கிழங்கு, அதான் சொல்லுவேன். எனக்கே மறந்துடுச்சு. ஒன்றுத்தையும் காமிங்க, என்ன எடுக்கிறதுன்னு தப்ப. எதுக்கு நம்ம வருஷம் போடும் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு குட்டி கிழங்கு உடஞ்சிருச்சு. இன்னும் இருக்கு பாருங்க, கஸ்தூரி மஞ்சளுங்க. இது போன வருஷம் விளைஞ்ச மஞ்சள். இது மாதிரி தான் குட்டி குட்டியாக இந்த நீர் கிழங்கு இருந்துச்சு. பூரத்தையும் அரைச்சி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வீடு துடைச்சேன். சும்மா ஜம்முன்னு வாசனை, அந்த கஸ்தூரி மஞ்சள் உடைய வாசனை வீடு ஃபுல்லாக அடித்தது. ஏன்னா ஃபுல்லாக அது நிறைய கிழங்கு இருந்துச்சு பாருங்க. இது கஸ்தூரி மஞ்சள், இது கஸ்தூரி மஞ்சள், இதுவும் இது சீசர் வச்சு கட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய வாட்டர் கிழங்கு என்னத்த சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை இந்த பேக்கில். இது என்ன செய்வேன், அப்படியே ஒரு செடியை நட்டு வச்சிட வேண்டியதுதான். இதில் குலுக்கியாச்சு. இப்போது தூக்கி போட்டேன் இல்லைங்களா, நல்ல மண் லூஸ் ஆயிடுச்சு. அப்படியே இதில் ஒரு செடியை நட்டு வச்சுட்டா எல்லாம் சாப்பிட்டு இதில் கொண்டாந்து போட்டுடுறது. இது ஓரமாகிடுது. பிளாஸ்டிக் நம்ம கம்போஸ்ட் போடுறோம்ல, எடுத்து பூ கட்டுற நூல் இதில் அப்படியே செடியை வச்சு விட்டுருலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த தண்டில் இருக்கு பாருங்க, போதும். நீங்கள் மஞ்சள் வச்சது ஏதாச்சும், ஆமாம் வெயிட் பண்ணுவோம். இந்த செடி வச்சுருக்கேன், கோவக்காய், அதை எடுத்து நட்டு வைப்போம். இங்கே இருக்கேன், இப்படி இருக்கட்டும். எல்லாம் வாரி போட்டு நிறச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் நடுறது விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம். ஏதாச்சும் கீரை, காய், மெயினாக கீரை போட்டுக்கலாம். நிறைய கீரை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏதாச்சும் ஒரு பூச்செடி வைப்போம். சும்மா தங்க வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் வந்து என்ன கிழங்கு வச்சுருக்கேன் இந்த பையில். இதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு